வணக்கம். இன்றைய தினம் திருமயிலாப்பூர் முருகப்பெருமானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மயிலை பெயராக கொண்ட படிகள் தமிழ்நாட்டில் 6 உள்ளன. மயிலாக உருகொண்டு அம்பிகை இறைவன் வழிபட தலம் 2. ஒன்று திருமயிலை, மற்றொன்று மாயூரம் என்ற மயிலாடுதுறை. மயிலாடிய தலம் மயிலாடி. மயில் உருவில் குன்றாக நின்று சூரபத்மன் தவமிப்பிய தலம் மயிலம். மயிலம் என்னும் செந்தூரை மயூராச்சலம் என்னும் குன்றக்குடி இவ்வாறுனில் மயிலை, மயிலாபுரி, மயிலாப்பூர் என்றெல்லாம் புகழ்பெறும் தலம் கைலைக்கு நிகரானது. கைலையே மயிலை, மயிலையே கைலை என்பார்கள். திருக்குறள் தந்த திருவள்ளுவர் அவதரித்த பதியாக சொல்லப்படுகிறது. இது சென்னையின் ஒரு பகுதியில் மயிலாப்பூரில் அமைந்திருக்கிறது. இறைவன் கபாலீஸ்வரர், இறைவி கற்பகாம்பிகை. இறைவன் மேற்கு நோக்கி விளங்குகிறார், இறைவி தெற்கு நோக்கி விளங்குகிறார். மேற்கு கோபுர வாயிலில் நுழைந்தவுடன் துவஜஸ்தம்பம் அருகில் இடப்புறம் குளத்திலிருந்து பூம்பாவை எழுந்த கோலத்தையும் திருஞான சம்பந்தரையும் தரிசிக்கிறோம். வலப்புறம் அருணகிரிநாதர் சன்னதி அமைந்துள்ளது. பிரகாரத்தில் தனி கோயிலில் சிங்கார வேலவனாக முருகன் திகழ்கிறார். 6 முகம், 12 கரங்கள், மயில் மீது அமர்ந்த கோலம், தேவிமார் இருவரும் யானை மீது உட்கார்ந்த நிலை வேறு எந்த கோயிலிலும் காண இயலாத அற்புதம். மேற்கு நோக்கிய கம்பீரமான சன்னதி. உற்சவமூர்த்தி சுப்பிரமணியர் என்ற பெயருடன் 1 முகம், 4 திருக்கரங்கள், பின்புறம் மயில், அருகில் தேவிமார் இருவரும் சூழ காட்சியளிக்கிறார். மற்றொரு உற்சவர் மயில் மீது அமர்ந்த 6 முகப் பெருமான் 12 கரங்களுடன் தேவிமார் இருவர் சூழ உள்ளார். அருள்நாதர் உற்சவமூர்த்தியும் உள்ளது. காமிக ஆகமப்படி நாள்தோறும் 4 கால வழிபாடு இங்கே நடைபெறுகிறது. சஷ்டி கார்த்திகை நாட்களில் சிறப்பு வழிபாடு, கந்த சஷ்டி அன்று ஏகதின லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. தை மாதத்தில் 2 நாட்கள் முருகப்பெருமான் தெப்பக்காட்சி அளிக்கிறார். இந்த தலத்தில் பழனியாண்டவர் சன்னதி சிறப்பாக உள்ளது. வடக்கு நோக்கிய சன்னதி. இவருக்கு அருகில் இந்த தலத்தில் தோன்றி மனத்தினாகிய கோயில் கட்டிய வாயிலார் நாயினார் சன்னதியும் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம்.